திவ்யா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லைவ்ல பயங்கரமா அழுதுட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 5 நாளா அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் நெறைய குக் பண்ணியிருக்கேன். ஆனா 5 நாளுமே சாப்பிடுற நேரம் என்னை யாருமே சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே எனக்கு பார்க்க பாவமா தான் இருந்துச்சு. ஏன்னா வியானா கிரியேட் பண்ணது கொஞ்சம் அன்னெசசரி ட்ராமா தான். வியானா கிட்ட வந்து கோவம் காட்டவும் இல்ல திவ்யா. அப்படி கோவப்படணும்னா அது கமர்தீன் வந்து கேட்டுருக்கலாம். கமர்தீன் கிட்டயும் அவங்க ஆக்சுவலி கோவப்படல. ஜஸ்ட் ஜென்ரலி அவங்க ஒரு செல்ஃபா வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஜென்ரலா இப்படி கத்தாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா வந்து நீங்க நெய் போட்டது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி 5 நாள் வந்து அவங்க டாஸ்க் வைஸும் பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாட்ல இருப்பாங்க. அண்ட் டீம் வைஸும் பார்த்தீங்கன்னா குக்கிங் டீம்ல இருந்திருப்பாங்க. நல்லா ஒழுங்கா லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் திவ்யா எவ்வளோ குக் பண்ணாங்க. மார்னிங் முழிச்சதுலேருந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம எவ்வளோ கோதுமை தோசை சுட்டிருப்பாங்க, எவ்வளோ அந்த உரல் அரைச்சிருப்பாங்க எல்லாமே தெரியும். நிறையா வேலை பார்த்தாங்க. சாண்ட்ராவும் அதே மாதிரி 2 டீம்லேயும் இருந்தாங்க. நிறைய வேலையை திவ்யா தலையில் தான் சாண்ட்ரா கட்டினாங்க. அது நல்லா நமக்கு லைவ் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அதனால அவங்க அழறாங்க. உண்மையிலே எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஓவர் கோவம் கொதின்னு கொதித்து கோவப்படுறத மட்டும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவ்வளோ ஈவிலான பர்சன் கண்டிப்பாக கிடையாது. ஆல்ரெடி நிஜமா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது நான் அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அழுதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.